ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 நாள் சென்னையில இருக்கிற என்னோட அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு ஃப்ரெண்ட் மேரேஜ்க்காக. ஸோ அங்கே என்னென்ன பண்ணேன், எங்கெங்கெல்லாம் வெளியே போனோம், அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு vlog மாதிரி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு என்னோட வீட்டில் இருந்துட்டு அம்மா வீட்டுக்கு இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பஸ் ஏறுறோம் நைட்டு. இங்கே வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். 10 o'clock பஸ்ஸு போயிட்டுருக்கோம் இப்போ. இங்க டாட்டா சொல்லு, ஐயாக்கு டாட்டா சொல்லு. குயிக்காக பஸ்ஸில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் தெரியாதவங்களுக்கு. ஸ்லீப்பர் பஸ்ஸில் அவங்களே பில்லோ அந்த போர்வை எல்லாம் கொடுத்துருவாங்க. ஏசி வேணாட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். இது வந்து 2 பேர் படுக்கிற இது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள். இதே மாதிரி மேலேயும் இருக்குது. இது லோவரில் கொஞ்சம் லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸும் இருக்குது. நாங்கள் வந்து டிக்கியில் தான் வச்சுருந்தோம், பஸ் டிக்கியில். தூங்கிறதுக்கு வந்து ஏசி தான் பரவாயில்ல, நான் ஏசியை விட அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் சென்னை ரீச் ஆகிடுச்சு ஒரு 5 மணிக்கிட்ட. மாமா வந்துட்டு எங்களை பிக் பண்ணிவிட்டு இப்போ கூப்பிட்டு போகிறோங்க. அவங்க அக்கா இருக்கிறது வந்து விஜிஎன் அப்பார்ட்மெண்ட்ஸு. இப்போ வந்து வந்தாச்சு. சாரி, இப்போ லைட் ஒழுங்காக இல்லை. மார்னிங் வந்து கிளியராக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் குட்டி தூக்கம் போட்டு இப்போ ஏந்திரிச்சாச்சு. ஏய் சூப்பர். என்ன அண்ணா கிளாப் பண்ணு. இப்போ ஈவினிங் வந்து t.nagar கிளம்பிட்டோம் நானும் அக்காவும். மதியம் பசங்களை தூங்க வச்சுட்டு இங்கே ரோட் சைட் ஷாப்பிங் கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இங்கே சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் வந்திருக்கோம். இப்போ இது வந்து நார்மல் சரவணா ஸ்டோர்ஸு. எலைட் பேக் சைட்லேயே இருக்கிறது. பார்த்திங்கன்னா தாலி செயின் தான் பற்ற வைக்கிறதுக்காக கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் இது. எவ்வளோ கூட்டமாக இருக்குது, நகைக்கடை மாதிரியே தெரியல, அந்தளவுக்கு கூட்டம். இங்கே வந்து நாங்கள் அக்காவுக்கு வந்து 2 பிரேஸ்லெட் வாங்கியிருக்கோம். அதுதான் பேக் பண்ணிவிட்டு புதுசா அவ்வளோதான். ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ எலைட்டில் தான் கார் பார்க்கிங் போட்டிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா என்ட்ரியில் எக்ஸிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கார் என்ட்ரு ஆகிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம டிராஃபிக். அங்கே ஒரு 10 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் நல்ல டிராஃபிக்கு. இப்போ எங்கள் கார் வந்தாச்சு. அவ்வளோதான். நாங்கள் இந்த டே 1 வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு டே 2 எப்படி போச்சுன்னு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரெண்ட் மேரேஜ் மார்னிங் கிளம்பிட்டேன். நான் ரித்வா வந்து தூங்கிட்டு தான் இருக்கான். கொஞ்சம் ஒரு 7 o'clock கிளம்புனேன். ஆமாம், வீட்டிலே விட்டுட்டு நான் மட்டும் போயிட்டுருக்கேன். இந்த டிரைவர் அண்ணா தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்டு பேர் பத்மினி. வந்தாச்சு, மண்டபத்துக்கு வந்தாச்சு. இவங்களாம் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். விப்ரோவில் எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். சூப்பராக கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன சாப்பிட போகிறோம். சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து சப்போட்டா அல்வா அப்படின்னு ஒன்று வச்சாங்க. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. போயிட்டு வந்துட்டு மதியம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஈவினிங் வந்து விஆர் மால் போயிட்டுருக்கோம். அக்கா வீட்டு கொஞ்சம் பக்கமே தான்.
இங்கே வந்து இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் போகிறோம். அக்கா வரல, நானும் ஹஸ்பண்டும் ரித்வா 3 பேர் தான் வந்திருக்கோம். இப்போ ரித்வா வந்து ஃபன் சிட்டியில் வந்து விளாண்டுட்ருக்கான். நான் மட்டும் இங்கே ஷாப் பண்ண வந்திருக்கேன். ஸோ தனியாக கொஞ்சம் நிம்மதியாக பண்ணலாம். இந்த டாப் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 700 800. தாங்க இந்த 3 நாள் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.